விராட் கோலி மொத்தமாக டெஸ்ட்டில் 9230 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. மொத்தமாக 30 100 அடிச்சிருக்காரு. ஆவரேஜ் 46.85 வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட கேப்டன்சி ரெக்கார்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்ட்டில் மொத்தமாக 68 மேட்ச் கேப்டன்சி பண்ணி 40 மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. வின்னிங் பர்சன்டேஜ் 58.8 வச்சிருக்காரு. இந்தியாவிலே டெஸ்ட் கேப்டன் அது அப்படின்னா அது விராட் கோலி தான். அதை யாருமே மறுக்கவே முடியாத ஒரு உண்மை. பெஸ்ட் கேப்டன் டெஸ்ட்னா அது விராட் கோலி தான். ஃபஸ்ட்டு ஏஷியன் கேப்டன் டு வின் த சீரீஸ் இன் ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்து. அதுக்கப்புறம் நமக்கு ஃபேமஸான வின் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நோட் பண்ண வேண்டியது முக்கியமாக லார்ட்ஸில் 2021 இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் 271 டார்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணாங்க. ஃபேவரட் அதுதான் என்னோட ஃபேவரட்ஸும் கூட. உங்களோட ஃபேவரட்ஸ் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓவரால் கேப்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 213 மேட்ச்சுக்கு கேப்டன்சி பண்ணி 137 மேட்ச்சை வின் பண்ணி வின்னிங் பர்சன்டேஜ் 64.3 வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நீங்கள் கேட்க கொஸ்டின் எனக்கு புரியுது. இதெல்லாம் சரி, ஒரு ஐசிசி ட்ராஃபி ஜெயிச்சிருக்காரா அப்படின்னு தான் கேட்க வரீங்க. அது கரெக்ட். ஒரு தோனி ஃபேனா, ஒரு ரோஹித் ஃபேனா, இல்லை யார் ஃபேனாக இருந்தாலும் நீங்கள் கேட்குறது கரெக்டான சரியான ஒரு கேள்வி தான். பட் நீங்கள் ஒரு இந்தியன் ஃபேனாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, விராட் கோலி நமக்கு என்ன பண்ணியிருக்காரு ஒரு வேர்ல்டு கப்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருப்பி திருப்பி இந்த கேள்வியை கேட்டு அவரை நம்ம காயப்படுத்த மாட்டோம். ஓகே, வரட்டா நண்பா.